எங்க அவன்? எங்க இருக்க அவன்? அவன் எனக்கு வேணும். இதை பாருங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. சட்டம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சார், நீங்க சட்டத்தை கையில் எடுக்கிறவங்கன்னா அந்த சட்டத்தையே உருவாக்குறவங்க. நாங்க உருவாக்குன அந்த சட்டத்தையே எங்களுக்கு உடைக்கவும் தெரியும். அவனை 10 நிமிஷம் என் கையில ஒப்படைங்க முதல்ல. நீங்க 5 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி வெளியே போகணும். கிளம்பலன்னா உனக்கு தான் போனு. அட எனக்கு இல்ல, உனக்கு தான். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே சார். பத்து நிமிஷம் டைம் தரேன். ஐ லவ் யூ ராசா. உங்க தம்பியை நான் கொல்லல. தெரியும். உங்க அப்பா அம்மாவை கொன்னவங்க தான் என்ற தம்பியும் கொண்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை நான் அவனுங்களை விட்டாலும் நீ அவனுங்களை விடமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொன்னுடு அந்த பொறுக்குங்களை. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு, நான் பண்றேன். எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன், சொல்லு. டேய், எல்லாரும் மரியாதையா வழிவிடுங்க, இல்லன்னா எம்எல்ஏன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். என்னடா இப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? கன்சியில கீழே போடுங்க, இல்லைன்னா இவ கொன்னாலும் கொண்டு போடுவேன். விக்ராந்த், பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. உங்க அப்பா கூட உனக்கு முக்கியம் இல்லையா? அதான் விக்ரம் சிம்ஹா. உங்க அப்பா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். விக்ரம் சிம்ஹா ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயரிங்ல அடிபட்டு அவர் காலில் ஸ்டீல் ராடு ஃபிக்ஸ் பண்ணதா எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அவர் செத்து போன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த ராடு இல்ல. நாங்க ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்திருக்கு. விக்ரம் சிம்ஹா காலேஜ், போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் கேரளால தான் நடந்திருக்கு. அதனால எங்க ஆளுங்களை அனுப்பி என்கொயரி செய்ய வச்சேன். என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல உங்க அப்பா இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத எங்க ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க. எங்க ஆளுங்க போன டைம்ல அவர் தப்பிச்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி அம்புலி மாமா கதையெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லு. ஐயோ. அவங்க கை தட்டுவாங்க. அப்போ ஏய் மூ. டேய் மூவுங்கடா, மூவுங்க. விக்ராந்த், விக்ராந்த். ஏய், ஐயோ அம்மா. யார் வேணும்? ஏய் ஏய், டேய் விக்ராந்த், எங்கடா இருக்க? ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட இருக்கேன். என்னடாச்சு? ஆர் யூ ஓகே? யாரோ வந்து என்ன ஷூட் பண்ணிட்டு அனகாவை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. வாட்? ஓ மை காட், நான் இப்பவே அங்க வரேன். டேய், என்ன பத்தி கவலைப்படாதடா. முதல்ல போய் அனகாவை காப்பாத்து. போடா. டேய், நான் அனுவ பாத்துட்டேன், நீ ஜாக்கிரதையா இரு. சொல்லுடி, இப்ப வர சொல்ல. அவன எங்கடி இருக்கான்? அவ வந்தா நீ செத்துருவடா. என்ன கொல்றதுக்கு அவன் அப்பந்தான் வரணும்.
நீங்க யாரு? அனு, are you okay? யா. உனக்கு எதுவும் ஆகல? சரி வா, இங்க இருந்து போயிடலாம். விக்ராந்த், வா. ஒரு நிமிஷம். என்னை காப்பாத்தினது அவர்தான். ஆனா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆ? அவர் உங்க அப்பா, விக்ரம் சிம்ஹா. பெத்தா யார் வேணாலும் அப்பாவாகலாம், ஆனா அப்பான்னு கூப்பிட ஒரு தகுதி வேணும். என் அப்பா எப்பவோ இறந்து போயிட்டாரு. வா. விக்ராந்த், விக்ராந்த் சொல்றது கேளு. நில்லு விக்ராந்த். இது வரைக்கும் நீ புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன்னு. என்ன தெரிஞ்சுக்கணும்? குழந்தை இருக்கும் போதே இன்னொருத்தர் கையில தூக்கி கொடுத்து கை கழுவுனதையா? இந்த உலகமே அவர் செத்துட்டார்னு நம்ப வச்சு உயிருக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. ஸ்டாப் இட் விக்ராந்த், ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஃபார் காட் சேக். இந்த உலகத்துல இருக்க எல்லா அப்பாவையும் விட உயர்வான அப்பா தாண்டா உங்க அப்பா. என்ன சொன்ன? கை கழுவிட்டாரா? உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு உங்க அப்பா. அவரோட விரோதிகளுக்கு நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்துன்னு அவரோட நிழல் கூட உன் மேல படாம தூரத்துல இருந்தே உன்னை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. நீ இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் பக்கத்துல இருந்து உன்னை பார்க்க முடியாம உனக்கு பாதுகாப்பா இருந்து உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. உன்னோட ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும் விக்ராந்த். நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வச்சதுதான். ஒரு சாதாரண காலேஜ்ல வேலை பார்க்கிற பியூனோட பையன் நீ. நீ ஆடம்பரமா வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? எல்லாம் அவர் கொடுத்ததுதான். எல்லா மகனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, ஆனா உனக்கு மட்டும் அவரு வில்லன் ஆயிட்டாரு. ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவனோட வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தவிர அந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் ஒரு மெழுகுவத்தி மாதிரி கரைஞ்சு நிக்கிறாருடா. அப்பா, சின்ன வயசுல இருந்த அன்பு பாசத்தை உனக்கு கொடுக்காம இருக்கலாம். ஒரு நண்பனா உனக்கு நல்ல யோசனைகளை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பாடிகார்டா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பாதுகாத்திருக்கண்டா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். எனக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கங்கிறத நான் மறந்துட்டேன்ப்பா. எனக்காக உங்க மொத்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. ஒரு அப்பாவா உனக்கு என்ன கொடுத்தாலும் அது என் கடமைடா. ஆனா ஒரு மகனா நீ எனக்கு கொடுக்கறது என்னோட அதிர்ஷ்டம்டா. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு, என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய். பட் வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு அடி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதே மாதிரி நீங்களும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கணும். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த ஜாகீர்கான விடக்கூடாது. நான் அவனை பார்த்துட்டேன், அவன் இங்கதான் இருக்கான்பா. உண்மையாவா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை கண்டம் துண்டமா வெட்டினாதான் என் பகை தீரும். இல்லப்பா, இது வெறும் நம்ம பகையிட முடியறது இல்ல. அவன் தீவிரவாதி கூட சதி செஞ்சு நம்ம நாட்டுல இருக்க லட்சக்கணக்கான குடும்பங்களை அழிக்க போறான். அதுக்கு ரொம்ப பயங்கரமான பயோலாஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண போறான். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகணும். அவன் இப்ப அவுட்டர்ல இருக்க பங்களால இருக்கிறான். அவனோட இந்த பிளானை நாம தடுத்தாலே போதும். அவனை தடுக்கிற ஆயுதம் என்கிட்ட இருக்கு. இவனுக்கும் ஜாகிர் கானுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறியா? இவன் அவன் பெத்த புள்ளடா. மை காட், இவன் இத்தனை வருஷமா உங்க கூட தான் இருந்தானா? ஜாகிர் கான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் வரும்னு நினைச்சேன். அவன் உன்னோட நிழலை தொட்டா கூட இவன் உயிர் காத்துல கலந்துரும். இன்னொரு ஐடியா இருக்கு.
முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓகே. வா. நீங்க கேட்ட பயங்கரமான சாம்பிள் வைரஸ். இந்த நாடு அழியறத நான் பார்க்கணும். Is it? We need your support, sir. All permissions are granted. Thank you, sir. Don't worry about the protocols. Just go and